ஹலோ எவ்ரிவன். இப்போ நீங்கள் பார்த்துருக்குற ஸ்பைடர் ஒரு ரொம்ப சின்னதாக இருக்கிற ஸ்பைடருங்க. ஆனால் அது அதை விட டபுள் மடங்கு சைஸில் இருக்கிற ப்ரேவை எப்படி ரேப் பண்ணுதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. அந்த ஆண்டோட சைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஆனால் அந்த ஸ்பைடர் கொஞ்சம் கூட பயப்படாமல் அதை ரேப் பண்ணுது. இதுதான் ஸ்பைடர்ஸோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். அது எப்போவுமே அதை விட பெரிய ப்ரேவை தான் அங்கே எடுத்துக்கும். அதோட வெப் வருது பார்த்துருப்பீங்க, பின்னாடி ஸ்பின்னரட்ஸ் அப்படிங்குவாங்க. ஸ்பின்னரட்ஸ்லேருந்து அதோட வெப் வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஸ்லோவாக அந்த ஆண்ட் கிட்ட போய் அதை ஃபுல்லாக ரேப் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அந்த ஆண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஆனால் அது ரொம்ப ஆண்ட் ஸ்ட்ரகிள் பண்ணல. இந்த மாதிரி ஸ்பைடர்ஸ் எல்லாமே பார்ன் ஹண்டர்ஸ்னு சொல்லலாங்க. பார்ன் ஹண்டர்ஸ்னால் பிறக்கும்போது அது ஹண்டிங் ஸ்கில்ஸோடு தான் பிறக்கும். ஒன்ஸ் அவங்க ஹெக் பொறிஞ்சு 1 வீக் 2 வீக்ஸில் அவங்க அம்மாவை விட்டு அது தனியாக போய் வாழ ஆரம்பிச்சிரும். அந்த டைம்லங்கும்போது அதுகளுக்கான உணவு அதையே தான் தேடிக்கணும். அதனால் அதுகளுக்கு இந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் எல்லாமே ரத்தத்திலே ஊறி இருக்குன்னு சொல்லலாம். அது இப்போ ஒவ்வொரு இதாக அதாவது ஒவ்வொரு லெக்கை கேப்சர் பண்ணிவிட்டு இப்போ போய் அதை ஜாயிண்ட் பண்ணுது. ஏன்னா அந்த ப்ரே தப்பிச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக. இப்போ அதோட ஃபேஸுக்கு டார்கெட் வச்சு ஏன் ஃபேஸுக்கு டார்கெட் வைக்குதுன்னா அதோட ஹேண்ட்ஸோட டேஞ்சரஸ் பார்ட்டே அதோட மவுத் பார்ட் தான் சொல்லலாம். ஆனால் ஸ்பைடர்ஸ் அதுக்கிட்ட போகும்போது அது கடிச்சு வைக்க வாய்ப்பு இருக்குது, நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ அது போய் அதோட வெனம் அதுக்குள்ளே செலுத்துனா என்ன ஆகுனா ஆண்ட் அப்படியே பேரலைஸ் ஆகிரும். அப்புறம் அது பொறுமையாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது ஸ்பைடர், ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால. கொஞ்சம் ஆண்ட்டை பைட் பண்ணி அது வெனமை ஸ்லோவாக செலுத்திட்டுருக்கு அதுக்குள்ளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். பை.